ஹலோ, குட் மார்னிங். வெல்கம் டு யூனிக் ரெசிபி. நம்ம யூனிக் ரெசிப்பியில் வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவல் உப்புமா. அவல் உப்புமா வந்து ரொம்ப யூனிக் டிஷ். வந்து நம்ம சவுத்தில் வந்து ஜாஸ்தி பண்ண மாட்டாங்க. ஆனால் இது வந்து நார்த்தில், மகாராஷ்டிராவில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு டிஷ் இது. ஏன் அப்படின்னா, நம்ம மார்னிங்கில் நம்ம இட்லி வடை எப்படி சாப்பிட்றோமோ அதை மாதிரி இவங்க வந்து எப்போவும் மார்னிங்கில் வந்து இவங்க அடிக்கடி வாரத்தில் ஒரு 2 திருப்பு 3 திருப்பு பண்ணக்கூடிய விஷயம் வந்து அவல் உப்புமா தான். இந்த அவல் உப்புமா பண்ணதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான இது. உங்களுக்கு தேவைக்கு தக்கன நீங்கள் இன்னும் காய் எதுவும் போட்டாலும் கூட நல்லா தான் இருக்கும். ஆனால் இது வந்து ப்ராப்பராக இப்படி தான் பண்ணுவாங்க. இதுதான் ஒரிஜினல் ரெசிபி நான் சொல்ல போகிறேன். ஏன் அப்படின்னா, சிலவங்க வந்து இதில் பட்டாணி இதெல்லாம் போடுவாங்க. ஆனால் அது அவங்களுக்கு தேவைக்கு தக்கன அவங்க போட்டுக்கிட்டோம். குழந்தைகளுக்கு வேண்டி நீங்கள் போட்டு கொடுக்க தப்பு கிடையாது. ஆனால் வந்து இது உண்மையான ரெசிபி வந்து எப்படி அப்படின்னா, இதை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கொஞ்சம் அவலை வந்து ஒரு தண்ணியில் போட்டு உடனே கழுவி எடுத்துடணும். உடனே கழுவி எடுத்து புழிஞ்சு வச்சிடணும். புழிஞ்சு எடுத்தோடனே அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்படி ரொம்ப சாஃப்டாகிடும். இப்படி நல்ல ஒரு சாஃப்டான அப்புறம் இதை வந்து சாஃப்டான அப்புறம் தான் நம்ம வந்து பண்ண முடியாது. அதில் நான் மஞ்சள் பொடி போட்டு வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா, இந்த மஞ்சள் பொடி வந்து ஆயிலில் போட்டால் அது ரொம்ப வந்து மஞ்சளாக தெரியும். அதனால தான் இதில் போட்டு நம்ம இந்த மஞ்சள் வந்து இது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். அது அப்புறம் நான் காட்டுறேன் உங்கள்கிட்ட. இதுக்கு தேவை ரொம்ப சிம்பிளான இது. நீங்கள் வந்து வெறும் இதை வந்து அவலை வந்து கழுவி இப்படி பிளேட்டில் வச்சுட்டு, இதுக்கு தேவை வந்து வெங்காயம் வேணும். உங்களுக்கு ஒரு வெங்காயம் நான் வச்சுருக்கேன். இந்த அவல் வந்து ஒரு 3-4 பேர் அழகாக ஒரு பிளேட் ஒரு சின்ன பிளேட் எடுத்தால் கூட ஒரு 3 பேர் அழகாக சாப்பிட்லாம். ஏன் அப்படின்னா, இது ஒரு பிளேட் சாப்பிட்டாலே ஹெவியாக இருக்கும், வயிறு வந்து ஃபுல்லாகிடும். அதனால் நீங்கள் வந்து இது வந்து காலையில் வந்து ஹெல்தி, ரொம்ப ஹெல்தி. நீங்கள் குழந்தைகளுக்கு டிஃபினில் கொடுக்கறனாலும் சரி, இல்லை குழந்தைகளுக்கு நாஷ்டாவில் கொடுத்தாலும் சரி. ஏன் அப்படின்னா, இது வந்து நான் எதுக்கு இப்படி இன்னும் நிறைய விஷயங்கள் நான் நிறைய ரெசிபிஸ் நான் போடுவேன். நீங்கள் வந்து காலையில் ஈஸியாக குழந்தைகளுக்கு நம்ம எப்படி பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு, ஒரு அம்மாவுக்கு எந்த டென்ஷன் இருக்குமோ அது எனக்கு புரியும். ஏன் அப்படின்னா, நானே என் குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது ரொம்ப கஷ்டங்கள் பட்டிருக்கேன். காலைல என்ன பண்ணேன் ஒன்றுமே நம்மளுக்கு புரியாது. இதுனா எப்படி நீங்கள் உடனே ரெடி பண்ணி உடனே கொடுக்கக்கூடிய ரெசிபி இது. இப்போ நம்மளுக்கு இதுக்கு என்ன தேவை அப்படின்னா, வெங்காயம் வேணும். வெங்காயம் நான் ஒரு வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இது ஒரே நான் வந்து உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி இலை ப்ளஸ் வந்து ஒரு 2 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் மிளகாப்பொடி கூட போடலாம். ஆனால் வந்து நான் வந்து அது பொடி விரும்ப மாட்டேன். ஏன் அப்படின்னா, எனக்கு வந்து இது பச்சை மிளகா தான் பிடிக்கும். அதனால் நான் அதை போடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் வந்து இதில் வேர்க்கடலை எடுக்கணும். இது வந்து நம்ம எண்ணெயில் போட்டுறணும். ஆனால் இதில் வந்து நம்ம ஆயில் நம்ம சூடு பண்ணும்போது அதில் கடுகு கொஞ்சம் சீரகம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் இது போட்டு இதையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் தான் மீதி வெங்காயம் உருளைக்கிழங்கு போடணும். நீங்கள் என்னோடய ரெசிபி வந்து பாருங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப யூனிக்கான ரெசிபிஸ் நான் நிறைய காட்டணும்னு நினச்சிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். நம்ம வீடியோவில் வந்து நீங்கள் ஈஸியாக எப்படி பண்ணலாம், குழந்தைகளுக்கு ஈஸியாக சாப்பாடு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்தி அண்ட் டேஸ்டி ரெசிபிஸ் தான் யூனிக் ரெசிபிஸில் நான் போட போகிறேன். அது மாதிரி நம்ம வீட்டில் செய்கிறது வந்து ரொம்ப சுத்தமாகவும் நம்ம நல்ல முறையில் செய்கிறனால அது வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆனால் நம்ம வந்து வெளியே வாங்குறது வந்து ஆயில் என்ன யூஸ் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் வீட்டில் பண்ணுங்கள், பண்ணி கொடுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் கடாய் நான் வச்சுருக்கேன் கேஸில். இதில் வந்து கொஞ்சம் ஆயில் ஊற்றி நான் வந்து என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, கடுகு போட்டிருக்கேன், கொஞ்சம் சீரகம் போட்டிருக்கேன். நம்ம வந்து இதில் வந்து உங்களுக்கு ஆயில் தேவைக்கு தக்கன போடுங்க. நீங்கள் குறையா போட்டாலும் சரி, கூட போட்டாலும் சரி, அது உங்கள் தேவைக்கு தக்கன நீங்கள் போடுங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து வேர்க்கடலை போடுங்க. இந்த வேர்க்கடலை வச்சு தான் நான் சொல்கிறோம்ல, மகாராஷ்டிரன் டிஷ்ஷில் ஃபுல்லாகவே வேர்க்கடலை எல்லாத்தையும் நிறைய விஷயங்கள் நான்வெஜ் விட்டால் எல்லாத்துலேயுமே அவங்க வந்து கடலை போடுவாங்க. ஏன்னா அந்த கடலை வந்து உடம்புக்கும் நல்லது. ப்ளஸ் வந்து அதோட பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா, அதில் கால்சியம் இருக்குது, நிறைய வகையான அதில் சத்து இருக்குது, உடம்புக்கு நல்லது. சாப்பாடுலேயே நல்லது வந்து யூஸ் பண்ணால் நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது, குழந்தைகளுக்கு நல்லது. இப்போ இதில் வந்து பச்சை மிளகா போடுறேன்.
கிண்டி விடுங்க இதை. இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் தேவைத்தக்கன உப்பு போடுங்க. இப்போ வந்து நீங்கள் இதை இப்படி பாருங்கள், உருளைக்கிழங்கு வந்து இது வந்து வதங்கிட்டான்னு நீங்கள் பாருங்கள். இப்படி உங்களுக்கு அது வந்து தெரியும். அதுக்கப்புறம் இந்த அவுல் வந்து நம்ம இப்படியே போட்டுருவோம். அவுல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அது மேலே வந்து கொத்தமல்லி இலை போடணும். கொத்தமல்லி இலை போட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணிடணும். சமையல் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் கிடையாது. ஆனால் அது ஒரு மனசார ஒரு நம்ம ஆர்வமாக பண்ணும் போது அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக கொடுக்கும். நம்மளுக்கு வந்து சமையல் வந்து மனசார நம்ம பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக நம்ம பண்ணணும். சும்மா ஏதோ கடமைக்கு செய்கிறோம் அப்படின்னா அதில் வந்து டேஸ்ட் வந்து வராது. நீங்கள் வந்து சமையல் பண்ணும்போது நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான மனசில், எனக்கு தெரியும் காலையில் மார்னிங்கில் நம்ம வந்து எப்படி ஒரு அவசரமாக எல்லாமே பண்ணுவோம். ஆனால் அவசரமாக பண்ணும்போது இதை மட்டும் நினச்சிக்கணும், நம்ம குழந்தைகள் நல்லா சாப்பிட்ணும், நம்ம குழந்தைகள் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும், அதுக்கு நான் உங்களுக்கு நல்ல ரெசிபிஸ் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பரான நம்ம சமையல் நம்ம கைக்கு அதை நம்மளை அறியாமலே ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் வரும். எதுக்கு அப்படின்னா இந்த அவுல் உப்புமாலாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே ஹெல்தி. உங்களுக்கு இதை சாப்பிட்டாலே ஒரு 12 மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து பசி இருக்காது. ஒரு 10 to 12 மணி வரைக்கும் அழகாக நம்ம வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்கும், நம்மளுக்கு வந்து பசி இருக்காது. இது கலரே பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு. சிலவங்க வந்து இதில் வந்து லெமன் வேணால் லெமன் புழிஞ்சிக்கிடுவாங்க. சிலவங்க வந்து இதில் நம்மளுக்கு லெமன் வேண்டாம் அப்படின்னா சிலவங்க வந்து அதில் சீனி கூட கொஞ்சம் வேணும் அப்படின்னா போட்டுக்கிடலாம். அது உங்களோட விருப்பம், உங்களுக்கு என்ன பிடிக்கும் அதை போடுங்க. என்னோடய ரெசிபிஸ் வந்து நீங்கள் கண்டினியூ பாருங்கள். உங்களுக்கு வந்து என்னோடய ரெசிபிஸ் நீங்கள் ஹெல்தி ரெசிபிஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாகவே பெனிஃபிட் கிடைக்கும். குழந்தைகளுக்கும் நல்லது, உங்களுக்கும் ஈஸியாக மார்னிங்கில் என்ன செய்யலாம், நாஷ்டா பண்ணலாம், டெய்லி ஒரு வெரைட்டியாக உங்களுக்கு நாஷ்டா பண்ணதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது சிம்பிளான மெத்தடை பாருங்கள். இதில் ரொம்ப ஒன்றும் கஷ்டமான வேலை எதுவுமே கிடையாது. நீங்கள் அழகாக இதை பண்ணலாம். என்னோடய சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய யூனிக் ரெசிபிஸ் வரும். என்னோடய மார்னிங் நாஷ்டா ரெடி ஆகிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியான நாஷ்டா இது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் வந்து தேங்காய் திருவி போட்டுக்கிடலாம், அது உங்களோட விருப்பம். நீங்கள் கேரட்டு கூட போடலாம், நீங்கள் உங்களுக்கு தேவையான பட்டாணி கூட போடலாம். உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் நீங்கள் அந்த இதெல்லாம் போடலாம். ஆனால் உண்மையான டேஸ்ட் வந்து நான் பண்ண மாதிரி சிம்பிள் ரெசிபிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அது வந்து உண்மையான டேஸ்ட் கொடுக்கும். இது வந்து மகாராஷ்டிராவில் வந்து சொல்லுவாங்க காந்தா போகே அப்படி சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா வெங்காயம் அவுல், அதுதான் காந்தா போகே அப்படின்னா வெங்காய அவுலுன்னு அர்த்தம். மார்னிங்கில் வந்து இவ்வளோ சூப்பரான நாஷ்டா நீங்கள் பண்ணால் இது ரொம்ப ஹெல்த்தியானதும், அது உங்கள் உடம்புக்கும் நல்லது. அது மாதிரி இது ரொம்ப ஒரு டேஸ்டான ஐட்டம் இது. நீங்கள் கண்டிப்பாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனல் வந்து உங்களுக்கு இப்படி நிறைய யூனிக் ரெசிபிஸ் கண்டிப்பாக அந்த சேனலில் வரும். நன்றி, வணக்கம்.